வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் நீர்வளங்கள் நகர அபிவிருத்தி அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கலந்து கொண்டார். நிகழ்வில் சுகாதார பிரதியமைச்சர் ஃபைசல் காசிம், பாராளுமன்ற உறுப்பினர்களான கே மஸ்தான், வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டினுடைய முழு நீர்வளங்கள் திட்டங்கள் முழு நாட்டின் தேவைப்பாட்டிலும் 45% தேவைப்பாடுகளைத்தான் இதுவரையும் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். 2020 ஆண்டளவில் அதை 60% கூட்டுவதற்கான பாரிய நீர்வளங்கள் திட்டங்கள் நாங்கள் அமுல்படுத்துவதற்கு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே வடமாகாணத்தின் முழு மாகாண மட்டத்திலுமான குடிநீர் வழங்கல் திட்டங்கள் 9% பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. இதை 2020 ஆண்டளவிலே 20% கூட்டுவது என்பதற்கான செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியோடு எமது நாட்டில் முதல் முறையாக நீர்வளங்களுக்கென்று தனியான ஒரு ரிசர்வாயர் வாவி அமைக்கப்பட்டு அதற்கான அணைக்கட்டு வேலைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த பேராறு நீர்வளங்கள் திட்டம் இப்பொழுது தயாராகிக் கொண்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்தில் உள்ள சுகாதார பிரச்சனை சம்பந்தமாக வவுனியா மாவட்டத்தில் இதர வைத்தியசாலை உள்ள பிரச்சனைகள், இது முக்கியமாக வைத்தியர்கள் தாதிமார்கள் பிரச்சனை, அத்துடன் மருந்தகத்தின் ஜனவரி மாதத்தில் வெளியாகும் இந்த டாக்டர்கள் தாதிமார்கள் இவைகளை கொண்டு நாங்கள் இந்த வவுனியா மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை உள்ள பிரச்சனைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று கூறியிருக்கின்றோம்.